ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு ஜனாதிபதியின் மகனும் கிடையாது, ஒரு பிரதமரின் வாரிசும் அல்ல, பின்னணியில் தாங்கி பிடிக்க ஒரு அரசியல் அதிகார குடும்பமும் கிடையாது. கையில் காசு பணமோ அதிகாரமோ இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் இன்று ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஜனாதிபதி நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் இது எப்படி சாத்தியமானது? யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க? தமுத்தேகம எனும் கிராமத்திலிருந்து கொழும்பின் ஜனாதிபதி மாளிகை வரை அவர் கடந்து வந்த பாதைகள் பூக்களால் ஆனது அல்ல, அது முட்களால் நிறைந்த ஒரு நீண்ட பயணம். 1968 ஆண்டு நவம்பர் 24 மாத்தளையில் தேவகுவ பகுதியில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறந்தார். ஜனாதிபதியின் தந்தையின் பெயர் TM ரன்பண்டா. நில அளவை திணைக்களத்தில் ஒரு சாதாரண அலுவலக உதவியாளராக பணிபுரிந்தார். தாயின் பெயர் சீலாவதி. விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்ட அந்த குடும்பம் பின்னர் அனுராதபுரத்தின் தமுத்தேகம பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. வறுமையும் கஷ்டமும் அவருக்கு புதிதல்ல. ஒரு சாதாரண அரச ஊழியரின் மகனாக தமுத்தேகம மண்ணில் ஓடி விளையாடி திரிந்த அந்த சிறுவனுக்கு பின்னாளில் தான் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாகுவார் என்று அந்த நேரத்தில் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. வறுமை அவர் அறிவை முடக்கவில்லை. தமுத்தேகம மத்திய மகா வித்தியாலயத்தில் படித்த அவர் அந்த பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். கலனி பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டதாரியாக வெளியே வந்த போது அவரிடம் இருந்தது பட்டம் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அரசியல் தாகமும் தான். JVP என்னும் அரசியல் இயக்கத்தின் மாணவர் அமைப்பில் இணைந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். 2000 ஆண்டு முதல் முறையாக அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றம் சென்றார், அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் அவருடைய பாதை எளிதாக இருக்கவில்லை. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு கிடைத்த வாக்குகள் வெறும் 3.16% மட்டுமே. இவரால் இவ்வளவுதான் முடியும், இனி இவருக்கு அரசியலில் இடமில்லை என பல விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அந்த 3% தோல்வியை அவர் முடிவாக பார்க்கவில்லை, அதை ஒரு ஆரம்பமாக பார்த்திருந்தார். NPP எனும் தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி நேரடியாக மக்களிடம் சென்றிருந்தார். இலங்கை வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய போது மக்கள் ஒரு மாற்றத்தை தேடினார்கள். 2019 வெறும் 4 லட்சம் வாக்குகளை பெற்ற அதே அனுரகுமார திசாநாயக்க 2024 56 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 42% ஆதரவுடன் இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். வெறும் 3% நின்ற ஒரு மனிதரை இன்று ஒட்டுமொத்த நாடும் அண்ணாந்து பார்க்குகிறது. தோல்விகள் அவரை துரத்திய போது அவர் ஓடவில்லை, அதே தோல்வியை படிக்கட்டுகளாக மாற்றி இன்று முன்னேறியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கவின் கதை வெறும் ஒரு அரசியல்வாதியின் கதை மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையின் கதை. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவராலும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு நாட்டின் மிக உயரிய இடத்தை அடைய முடியும் என்பதற்கு இவரே சாட்சி. தமுத்தேகமவின் அந்த சிறுவன் இன்று இலங்கையின் ஜனாதிபதி. ஆனால் அவரின் உண்மையான பயணம் இனிதான் ஆரம்பமாக போகிறது. இனம் மதம் கடந்து மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கையை அவர் எப்படி காப்பாற்ற போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.